ஜோயல் ஊழியங்கள் சென்னை வழங்கும் நல்ல வார்த்தை, குட் வேர்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், தைரியமாயிருங்கள். இன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் வியாதிகளை குணமாக்குவார். உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும் பாருங்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். நிச்சயம் அற்புதங்களை காண்பீர்கள். நிச்சயமாய் கலங்காதிருங்கள், வேதனைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை வாங்கி தருவார். வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயம் வேதாகமம் சொல்லுகிறபடி நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நீங்கள் பெருகுவீர்கள், அப்படியே நீங்கள் பெருகுவீர்கள். இந்த நாளிலும் ஒரு வேத வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வேத வசனங்கள் அனைத்தும் உண்மை, அனைத்தும் சத்தியம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆம், ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் பாருங்கள். உங்கள் இருதயம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் பாருங்கள். மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்க வேண்டும் பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். வேதாகமம் சொல்லுகிறபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தில் அநேக வேண்டுதல்கள் இருக்கலாம். அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவாதி தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் துக்கமுகமாய் இருக்காதிருங்கள். துக்கமுகம் வேண்டவே வேண்டாம். சிரித்து கொண்டே இருங்கள். ஆம், டாக்டர்கள் கூட சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பானால் அவனுக்கு மாரடைப்பு வியாதி வராது என்று சொல்லுகிறார்கள். ஆம், வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு. 24 மணி நேரமும் மனமகிழ்ச்சியாயிரு. நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119, 70, 71, 72 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் நிணந்துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், வேதாகமத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் பாருங்கள். ஆம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்கள் இருதயம் நிணந்துண்ணி கொழுத்திருக்கிறது. கொலஸ்ட்ரால் நிறைந்து அநேகர் காணப்படுகிறார்கள். அதைத்தான் வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் கொழுத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானோ
உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் போதிக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், வேதமே நலம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம், வேதாகமத்தை தியானியுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள், வேதாகமத்தை நேசியுங்கள். வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இடரல் உங்களுக்கு இல்லை. ஒருவேளை பிரச்சனைகள் பார்த்தால் உங்களுக்கு பெரியதாக தெரியலாம். ஆம், உலகத்தில் சொல்லுவார்கள் இடியாப்ப சிக்கல் என்று சொல்லுவார்கள். ஆம், அந்த இடியாப்பத்தை, அந்த சிக்கலை எடுக்க முடியாது பாருங்கள். அப்படித்தான் நீங்களும் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உங்களை வெளியே கொண்டு வந்து இன்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. உங்கள் பிரச்சனைகளில் எல்லாம் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில். அன்பு சகோதரனே, பிரச்சனைகளிலிருந்து நீ இன்று விடுவிக்கப்படுகிறாய். அன்பு சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் உன் பிரச்சனைகளிலிருந்து இன்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், துக்கங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், அநேகர் அவதூறாக பேசலாம். என்ன நடந்தாலும் சரி, எப்பொழுதும் இருதயத்தை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள். ஆம், எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் பாருங்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அன்பு சகோதரியே, உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறாயோ? அன்பு சகோதரனே, உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறாயோ? வேதம் சொல்லுகிறபடி உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத கர்த்தர் இன்று அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார். இன்று விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பிட உயிர் தெழுந்த அதே வல்லமை உன் சரீரங்களுக்குள் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும். அந்த வல்லமை உங்களை விடுதலையாக்கும் சகோதரனே, அந்த வல்லமை உங்களை விடுதலையாக்கும் சகோதரியே. சாட்சிகள் சொன்னால் ஏராளமாய் சொல்லலாம். எங்கள் கண்களினாலே தினமும் பார்க்கிறோம், தினமும் அற்புதங்களை காண்கிறோம், தினமும் அதிசயங்களை காண்கிறோம், தினமும் ஆசீர்வாதங்களை காண்கிறோம். எத்தனையோ சாட்சிகள் போனிலே சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தீர்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று அநேக சாட்சிகள் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போதாது. இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் சகோதரனே. இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் சகோதரியே. இயேசு கிறிஸ்து உனக்குள் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவராயிருக்கிறார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த இயேசு கிறிஸ்து இன்றும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால்
மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஒரு சாந்த குணம் உங்களுக்கு வர வேண்டும். பாருங்கள், சாந்த குணம் வேதத்தில் விசேஷித்த ஒரு குணம், விசேஷித்த விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நீங்களும் அப்படித்தான். எப்பொழுதும் சாந்த குணத்தோடு, எப்பொழுதும் மகிழ்ச்சியா, எப்பொழுதும் ஒரு சிரித்த முகத்தோடு கூட பாருங்கள். ஒரு சிலரை பாருங்கள், சிரிக்கவே மாட்டார்கள். அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு துக்கம் தெரியும். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சிரியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஊர்ல சொல்லுவாங்க, முகத்தை தொங்க விட்டுட்டு திரியிறாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, நிமிர்ந்து நிற்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், அது நிச்சயம். பாருங்கள், அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். இவர்களா இப்படி வந்து விட்டார்களா, இப்படி உயர்ந்து விட்டார்களா என்று ஆச்சரியப்படும் விதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறார். ஆம் சகோதரி, உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறார். அது வெகு நாட்கள் இல்ல, சீக்கிரத்திலே அந்த அற்புதங்கள், அதிசயங்கள் உங்கள் குடும்பங்களிலே நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். வேதாகமத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், வேதாகமத்திற்கு கீழ்ப்படியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். ஆம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது உங்களுக்கு மனமகிழ்ச்சி வரும்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆகிவிட்டால் அந்த மனமகிழ்ச்சி வரும். பாருங்கள், ஒரு காரியம் அது துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகிவிடும். பாருங்கள், ஆம், சிறைச்சாலைக்காரன் அவன் எல்லாரும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி தன்னை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு சொல்லுகிறான். ஆனால் பாருங்கள், தற்கொலை உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சிறைச்சாலைக்காரனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் குடும்பத்தாரோடு கூட வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட அந்த சிறைச்சாலைக்காரன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த 34ஆம் வசனம் தெளிவாய் போதிக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி அவன் மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவனுக்கு முதலாவது இடம் கொடுங்கள், தேவனை முதலாவது வையுங்கள். நாம் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஆம், எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? பரிசுத்த நாள், ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் காலை விலக்கி வைக்கணும், உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது, உன் இஷ்டமானதை செய்யக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று எண்ணி மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம்,
கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இப்பொழுது நாம் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள், நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் முழுவதும் அப்படியே நிறுத்திவிட வேண்டும். பாருங்கள், அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பின்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். இன்றும் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், பெரிய கோடீஸ்வரன், சாதாரணமான ஆள் இல்லை. அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை அந்த மளிகை கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் தேவனை தேடுவோம் என்கிற எண்ணம் மனதில் இல்லை இல்லை. அந்த நாளும் வியாபாரம், அந்த நாளும் வியாபாரம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு நாள் நீ உன் இஷ்டமானதை செய்யாத, இஷ்டமானபடி பேசாத, இஷ்டமான வழிக்கு உன் காலை கொண்டு போகாத, நீ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பாய். ஆனால் அந்த நாளை நீ மகிமையான நாளாய் எண்ணுவாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆனால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படும்படி பண்ணுவார், உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை வைப்பார். ஆம், இன்றும் நான் அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையா எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள், புஸ்தகத்தை எடுத்து நாங்கள் படிக்க கூட மாட்டோம் என்று சொல்லுவார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வு வைத்தால் அந்த தேர்வை கூட எழுதுவதற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆம், அப்படியும் மிகுந்த வைராக்கியத்தோடு கூட தேவாதி தேவனை துதித்து மனமகிழ்ச்சியாக இருப்பவர்களையும் நான் கண்டிருக்கிறேன். ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், உங்களுக்கு எப்படி பலன் வருமா? கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 122 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னவுடனே ஒரு மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். பாருங்கள், ஆம், மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆலயத்திலே சென்று தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அங்கேயும் போய் துக்கமுகமாய் இருந்து விடக்கூடாது, சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். துக்கமுகம் இருக்கக்கூடாது. சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆம், அப்படியாக நீங்கள் சொல்ல வேண்டும். வேதம் பிரசங்கி 3:12 சொல்லுகிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆம், 1 மகிழ்ச்சியா இருக்கணும். 2 நீ உயிரோடு இருக்கிற நாட்களிலே நன்மை செய்யணும். ஏன்னா செத்த பிறகு நீ நன்மை செய்ய முடியாது. ஊழியங்களுக்காக பணம் கொடுக்க வேண்டினால் அப்படித்தான் பாருங்க, உயிரோடு இருக்கும் போது கொடுத்தாதான், செத்த பிறகு கொடுக்க முடியாது. அதனால் தான் வேத வார்த்தை சொல்லுகிறது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்ய பழகி கொள்ள வேண்டும். வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்னும் வாசித்து பாருங்கள். ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்
கலிகூறுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த வசனத்தின் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். வேதாகமத்திலே ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நன்றாக செழிப்பா இருக்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கலாம் பிரதர். எல்லாவற்றையும் இழந்து ஜீரோவா இருக்கிறேன், எப்படி மகிழ்ச்சியா இருப்பது? அப்படி அல்ல. ஜீரோவா இருக்கும் பொழுது நீ மகிழ்ச்சியா இருப்பாயானால் இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் உயர்ந்த இடங்களிலே வைத்து சிறக்க பண்ணுவார். கலங்காதே. ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிற தெய்வம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த நிமிடமே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆம், தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். கலங்காது. எல்லாவற்றையும் இழந்தாயோ, யோபுவை போல நீ கதறி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்தேன், பெற்ற குழந்தைகளை இழந்தேன், சொத்துக்களை இழந்தேன், ஒட்டகங்களை இழந்தேன், ஆடுகளை இழந்தேன், கழுதைகளை இழந்தேன், சரீரத்திலே வியாதி, சரீரம் முழுவதும் பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். மனைவி வந்து சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடு. யோபு சொல்லுகிறான், பைத்தியக்காரியை போல பேசுகிறாயே. ஆம், யோபு விசுவாசத்தில் நின்றான். நடந்தது என்ன? அவன் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டான். அப்படித்தான் நீங்க இழந்த எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஆதலால் தான் வேதம் தெளிவாய் சொல்லு, அத்திமரம் துளிர் விடாமல் போனால் என்ன, திராட்சை செடியில் பழம் இல்லாமல் இருந்தால் என்ன, ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனால் என்ன, வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனால் என்ன, கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனால் என்ன, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனால் என்ன, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இல்லாமையிலும் நீ மகிழ்ந்திருக்கும் போது இனி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆயிரக்கணக்கான மாடுகளை உனக்கு கர்த்தர் தருவார். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஆயிரக்கணக்கான மளிகை கடைகளை கர்த்தர் உனக்கு தருவார். நீ ஒரு கடையை இழந்திருக்கலாம், 1000 கடையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்படித்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இழந்ததை நினைத்து கொண்டே இருக்காதே. இழந்ததை நினைத்து துக்கமாகவே இருக்காதே. இழந்ததை விட்டு விட்டு போனால் போகட்டும் என்று சொல்லிவிட்டு நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து பார். இனி எல்லாம் வரும். ஒரு 10 ஏக்கர் இடத்தை நீ இழந்தாயா, 100 ஏக்கர் உனக்கு திரும்பி வரும். 100 ஏக்கர் இடத்தை இழந்தாயா, உனக்கு 1000 ஏக்கர் திரும்பி வரும். ஒரு வீட்டை வித்துட்டியா, உனக்கு 100 வீடு உனக்கு தேவன் கட்டி தருவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஒரு வீட்டை இழந்துட்டேன் சொல்லி அப்படியே துக்கமுகமாகவே இருந்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள். உன்னை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். அனைத்து வீடுகளையும் நீ திரும்ப வாங்குவாய். அனைத்து ஆசீர்வாதங்களை திரும்ப நீ சுதந்திரிப்பாய். முன்பு இருந்ததை விட நல்ல நிலைமையிலே உன்னை வைப்பதற்கு என் இயேசுவால் கூடும். அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், இவனா என்று சொல்லி இவளா என்று சொல்லி ஆச்சரியப்படுவார். அப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தில் என்ன வேண்டுதல்? அநேக நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். குழந்தை இல்லை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு தருவார். வேலை இல்லையே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் வேலை வாய்ப்பை உங்களுக்கு தருவார். ஐயா, வியாதியில கஷ்டப்படுகிறேன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியிலே கர்த்தர் சுகத்தை தருவார். தங்குவதற்கு நல்ல வீடு இல்லையே, வீடு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நல்ல வீட்டை கட்டி தருவார்.
வாகனத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நல்ல வாகனத்தை தருவார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிச்சயமாய் தருவார். நிச்சயம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர், எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறீர், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். கோடான கோடி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அதே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களுக்குள்ளும் இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற, குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற பொல்லாத பில்லி சூனிய வல்லமைகள், பொல்லாத மாந்திரீக வல்லமைகள், பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செயலிழக்க பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகிறது. தேவாதி தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும், நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராக, அபிஷேகிப்பீராக, ஆட்கொள்வீராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமின்றி காப்பீராக. போகும்போதும் வரும்போதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதியும், பராமரித்து போஷித்து காப்பாற்றும். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள ப்ராஃபெட் ஜோயல் மினிஸ்ட்ரீஸ், சென்னை, தமிழ்நாடு. 24 hour prayer support 9842431347. Our WhatsApp, PhonePe, GPay and Paytm number 9842431347. அன்பிற்குரியவர்களே, உங்கள் காணிக்கை மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய எங்களுடைய முகவரி எஸ். ஜோயல், அக்கவுண்ட் நம்பர் 203050083120. IFSC கோட் SBIN 000958. பேங்க் ஆஃப் இந்தியா, ஓட்டன்சத்திரம் பிரான்ச்.